இந்த கொரியன் சீரியலு கொரியனை விட்டுரு, இந்த சீரீஸு, இந்த பேக்கெட் ஃபிலிமில் கேட்குற கதை இதெல்லாம் வச்சு எனக்கு இப்போ ஒன்று தோணுச்சு. சரியா, ஒரு ஸ்கிரிப்ட். சரியா, எனக்கு அது சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ அதை கேளு. சரியா, நான் என்ன வச்சு தான் இமேஜின் பண்ணேன். உனக்கு பிடிச்சவங்கள வச்சு இமேஜின் பண்ணிக்கோ. சரியா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறேன். சரியா, இங்கே வந்து வேர் ஹவுஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இட்ஸ் சீப் ஃபார் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ அங்கே போகும்போது என்ன சொல்கிறது, நான் ஒரு கார்னர் டேபிளில் உட்காந்துருக்கோம். ஸோ நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கேன். என்னை சுற்றி 5 பேரோ நம்ம இருக்காங்க. நான் ஒரே ஒரு கோக் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்கிறது, ட்ரிங்க் அடுத்தடுத்து வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஒரு 5 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் குடிக்கல. எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, 2-3 டைம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இல்லை வேண்டான்னு சொல்லியாச்சு. நான் அந்த ஃபஸ்ட்டு வாங்கின கோக்கே வந்து சும்மா கொஞ்சம் தான் குடிச்சிருந்தேன், ஃபுல்லாக கூட குடிக்கல. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு குடிக்கிறாளோ அந்த பில்லு நீங்கள் கொடுக்க வேண்டாம், மீன்ஸ் அவள் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிக்கிற பில்லில் அது மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? டெல் மீ யுவர் ஒப்பீனியன். நான் என்ன திரும்ப பண்ணுவேன்? நம்ம காசு வருது. சரியா, நான் குடிச்சிடுவேன். அதை அடுத்த நாள் வாந்தி எடுக்கிறோம், டயரி ஆகுது, அதெல்லாம் அடுத்த நாள் பிரச்சனை. அந்த நீ பிரச்சனை கிடையாது. இப்போ பாரு, அந்த ஒரு சின்ன தாட், இட்ஸ் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஓகே, எனக்கு அது தோணுது, அப்படி தான் தோணுச்சு. அதுலேயும் நான் என்னென்ன யோசிச்சிருக்கேன், என்னை யார் பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுவீங்க, யார் அதில் குடிக்காமல் இருப்பீங்க, என் வீட்டு அட்ரஸ் இது, என் ரூம் நம்பர் இது, என் ரூம்மேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், எங்கள் மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். எப்படி நம்ம பிளானிங்? மாமாவுக்கு தெரிஞ்ச செருப்பால் அடிப்பான். சரி, பாய்.